அகம்பாவம் வேண்டாம், அணைத்துக் கொள்வோம். மற்றவர் அறியாமல் செய்த தவறுகளை பொறுத்துக் கொள்ளாமல் வெகுண்டெழுந்து நாம் வெடிகுண்டுகளை வீசுகிறோம். படி ஏறி தடி கொண்டு அடிக்கும் நிலைக்கு சென்று விடுகிறோம். நம் பார்வையில் ஒரு குற்றவாளியாகி விட்டால் நாமே வக்கீலாக மாறுகிறோம். கூடவே நீதிபதியாக மாறி தண்டனை கொடுக்க எழுதுகோலை கொலைக்கருவியாக பயன்படுத்தி விடுகிறோம். நமது செயலால், நமது சொல்லால் அடிக்கடி இது நிகழ்கிறது. ஒரு புகழ்பெற்ற அரசிக்கு உண்மையாக பணி செய்யும் ஒரு பணிப்பெண் ஒருவள் இருந்தாள். அரசியின் முகம் கோடாமல் அவள் கவனித்துக் கொள்வார். கோடை நாட்களில் ஒரு ஏரிக்கரை ஓரம் இருக்கும் ஒரு அரண்மனையில் தான் அந்த ராணி தங்குவார்கள். அங்கு வந்த முதல் நாளில் ராணிக்கு படுக்கையை தயார்படுத்த துவங்கினாள் அந்த சிறுமி. 7 அடுக்குகளை கொண்ட படுக்கை அது. ஒரு விரிப்பு மேலே ஒரு வகையான மலர் பரப்பப்பட வேண்டும். அதன் மேல் அடுத்த ஒரு விரிப்பு, அதன் பிறகு அடுத்த வகை மலர். இப்படி 7 அடுக்குகள் முடிந்தபின் மேலே பட்டு துணியை கொண்டு மூடி அழகுபடுத்த வேண்டும். ஒரு வழியாக அதை நேர்த்தியாய் செய்து முடித்து விட்டாள் இச்சிறு பணிப்பெண். அரசி இன்னும் ஏரியில் குளித்துக் கொண்டிருக்கிறாள். இப்பெண்ணிற்கு வெகு நாட்களாக ஒரு ஆசை. தான் அரசிக்காக ஆயத்தப்படுத்திய படுக்கையில் சற்று உட்கார்ந்து பார்க்க வேண்டும், படுத்து பார்க்க வேண்டும். அவள் யோசித்தாள், அரசி வருவதற்கு இன்னும் காலதாமதமாகலாம். அவள் வருவதற்குள் அதை செய்து பார்த்து விட்டால் என்ன என அவளுக்கு தோன்றியது. உடனே உட்கார்ந்து பார்த்தாள். அத்தனை இதமாக இருந்தது அந்த பெண்ணிற்கு. மெதுவாக சரிந்து படுத்தாள். ஆகா, என்ன சுகம் என்று மகிழ்ந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் அவள் உடல் அயர்வு காரணமாக அவள் கண்கள் அவள் அனுமதி இல்லாமல் மூடிக்கொண்டு விட்டது. பிறகு என்ன, அப்படியே தூங்கி போனாள். நேரம் வேகமாய் ஓடி போனது. அரை நாளிதான் வேகமாய் ஓடி போனது. அரசியும் வந்து விட்டாள். தன் பணிப்பெண் தன் படுக்கையில் அயர்ந்திருப்பதை கண்டவுடன் அவள் கண்கள் கோவை பழமானது. கோமகளுக்கு கோபம் கொப்பளித்துக் கொண்டு வந்தது. தன் சாட்டை எடுத்தாள், சுழற்றினாள் தன் பணிப்பெண் மீது. பாவ பணிப்பெண் வீறிட்டு எழுந்தாள். ஒரு கணம் அதிர்ந்தவள் தன்னை சற்று அவதானித்துக் கொண்டு அந்த இடம் அதிரச் சிரித்தாள். அரசியின் கோபம் இன்னும் கூடியது. ஏன் சிரிக்கின்றாய் பைத்தியக்காரி என அனல்கக்க கேட்டார். பணிப்பெண் பணிவுடன் சொன்னால், அரசியே, அரை நாளி உறங்கிய எனக்கே இந்த அடி என்றால் ஆயுள் முழுக்க இந்த படுக்கையில் ஓய்வெடுக்கும் உங்களுக்கு எத்தனை அடி கிடைக்குமோ என யோசித்தேன், சிரிப்பு வந்துவிட்டது என்றார். அரசி சிந்தித்தார். இவள் சொல்வது போல உடனே இந்த பூமியில் தண்டனை பெறாவிட்டாலும் மற்றவர்களை நேசிக்க தவறினால் மரணத்துக்கு பின்பு கடவுள் நம்மை தண்டிக்க கூடும் என அஞ்சி தன் அகந்தை ஆடையை அகற்றினார். அன்பின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டார். ஆம், அந்த பணிப்பெண்ணிடம் தன் வருத்தத்தை வெளிப்படுத்தி அகந்தை அகற்றி பெருமை விரட்டி அன்புடன் பரிவுடன் நடந்து கொண்டார். நண்பர்களே, இயேசு பெருமான் ஒருமுறை பெருமையுள்ளவர்களுக்கு இறைவன் எதிராகவே இருப்பார், தாழ்மையுள்ளவர்களுக்கு தம் அருளை புரிவார் என்றார். இந்த பூமியில் இருக்கு வரை எளியவர்களை நினைப்போம், அன்பால் நினைப்போம், பாசத்தால் அணைப்போம். அதைத்தான் ஆண்டவர் இயேசு மனிதனாய் பிறந்து செய்தார். நாமும் அவர் வழி நடக்க விரும்புகிறார். இயேசு நமக்குள் அகந்தை அகற்றி அன்பை வைப்பாராக. God bless you.